இல்லைங்க. இதுவும் என்னோட 43 வருஷமா இருக்குது. எங்கள அப்பாவோட ஃப்ரெண்டு அதான் நம்மலாம் அந்த காலத்தில சொல்லுவோம்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க அந்த அக்கா பிலாயில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அது வெஸ்ட் பெங்காலோட இருந்துச்சு. அந்த அக்கா அங்கேருந்து அவர் அந்த ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை பார்த்தார். அங்கேருந்து இந்த சட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கடாயின்னு சொல்கிறீங்க, வானொலின்னு சொல்கிறீங்க. நாங்கள் இருப்பு சட்டின்னு மதுரை பக்கம் சொல்லுவோம். அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அதை எனக்கு கொடுத்தாங்க. இதில் தான் நான் 43 வருஷமாக குழம்பு எல்லாம் வைக்கிறேன். இரும்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் நிறைய இரும்பு பாத்திரங்கள் உபயோகப்படுத்துகிறதுனால தான் இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் இருக்காங்கன்னு வாசித்து பார்த்தேன். அதே மாதிரி இது வந்து அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டி வந்து மரத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா? இது வந்து நானும் கல்யாணம் ஆகி வந்தப்போ இந்த அஞ்சரை பெட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த காலத்துலலாம் எல்லோரும் மங்கையர் மலர் இது மாதிரி புத்தகங்கள் தான் வாசிப்பாங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க, அஞ்சரை பெட்டி தான் நம்முடைய ஆரோக்கிய பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற மிளகு, சீரகம், கடுகு, மஞ்சள், வெந்தயம் இதெல்லாம் நம்முடைய அன்றாட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானதுன்னு சொல்லுவாங்க. அது மங்கையர் மலரில் வாசித்த நினைவு. அதனால் இந்த பெட்டி ரொம்ப ஆசையாக வாங்கினேன். இவ்வளோ நாளாக வச்சுருக்கேன். ஒரு சிலர் பிளாஸ்டிக் என்னென்னமோ வருது. எனக்கு வந்து நிறைய பாத்திரங்கள் புழங்குறது பிடிக்காது. அஞ்சரை பெட்டி ஆரோக்கிய பெட்டி. இது வந்து அந்த காலத்தில் புரசவாகத்தில் சுந்தர் ஸ்டோர்ஸில் வாங்கினது. அது மாதிரி இதுவும் எனக்கு கல்யாணம் ஆனப்போ மதுரையில் மீனாட்சி கோயிலுக்கு எதிர இருக்க புது மண்டபத்தில் இந்த இரும்பு கடாயை தோசைக்கல் வாங்கி கொடுத்தாங்க. நான்ஸ்டிக்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்றைக்கி அப்பாவுக்கு பிறந்த நாள்னு சொல்லி சும்மா கேசரி கிண்டி வடை சுட்டு செக்யூரிட்டிஸ்க்கு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். இந்த கரண்டியை அம்மா வாங்கி கொடுத்தது. பாத்திரங்கள் அதிகமாக புழங்காமல் முன்னோர்கள் கொடுத்த பாத்திரங்கள், அம்மா அப்பா கொடுத்த பாத்திரங்களை பத்திரமாக நம்ம வச்சுன்னா அது ஒரு ஆரோக்கிய லக்ஷ்மி. அது என்னுடைய கொள்கை, என்னுடைய கருத்து.